வணக்கம் மக்களே, இன்றைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான இடத்தை பார்க்க போகிறோம். அதுவே பிக் ஃபுட். இது இருக்கிறது வந்து சவுத் கோவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இதை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மியூசிக்கில் வந்து எல்லா கோவன் கல்ச்சரை பற்றி கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒரு மினியேச்சரை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மினியேச்சர் வில்லேஜை பார்க்கும்போது இந்த போர்ச்சுகீஸ் கல்ச்சர் வந்து கோவன் கல்ச்சரை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குதுன்ட்டு இந்த எடுத்துக்காட்டும். இங்கே வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து 150 rupees per head. நீங்கள் வந்து கேஷ் மூலமாக கட்டினீங்க, ஆன்லைன் கூகுள் பே எல்லாம் எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த மினியேச்சர் சேர்ந்த இடத்துல வந்து இந்த ஒரு மினியேச்சர் இருக்கிற இடத்துல ஆடியோ கைடு வேறு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேஜாக போய் பார்க்கும்போது அங்கே ஆடியோ ப்ளே ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த கல்ச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்படி இங்கிலீஷில் ஆடியோ இருக்குது. And how life in this paradise on earth was a couple of decades ago. Let us go up to have a glimpse move on as and when you are. இங்க வந்து இந்த போர்ச்சுகீஸ் ஆண்ட காலத்துல எப்படி அவங்க கல்ச்சர் வந்து இங்கோல கல்ச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு எடுத்துக்காட்டு. இங்க நிற்கிறது வந்து ஒரு கணக்குள்ள மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. அவனோட ட்ரெஸ்ஸும் வந்து எப்படி இந்த வலையை வந்து மீனவர்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து அவங்க மழை மற்றும் வெயிலேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ அப்போதைய வில்லேஜில் இந்த மீன் விற்கிறவங்க ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து அந்த தேங்காய் உரிக்க வித்தியாசமான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். அந்த பின்னாடி அந்த கண்ணாடி கபோர்டில் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க மீனவர்கள் கடலோரமாக இது எல்லாமே தென்னமரத்தால் கட்டப்பட்ட ஒரு ஷெல்டர் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கல, இந்த நீடில் கூட வந்து வுட்டில் செஞ்சது. நீடில் வச்சு அந்த நெட்டெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இது வந்து அப்போதைய ஊரில் இருக்க ஓடு போட்ட வீடோட மாடல். After climbing the steps, to your right is the house of Zuam with mud walls and cow dung plastered floor. Their traditional attire. இந்த ஊரில் கட்டக்கூடிய சாரீ வந்து 3 கலரில் இருக்கும். அப்புறமா இதோட பேட்டர்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே தொங்கி வச்சிருக்க இந்த பானையில் வந்து இவங்க பாட்டு பாடும்போது தாளம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய பாட்டு இது. இங்கே பார்க்கறது வந்து மரத்தில் இருந்து கல் இறக்கி கொண்டு போகிற மாதிரி. இந்த கிளாஸில் காண்றது வந்து வாழை மரம் மற்றும் பலாப்பழ மரத்தில் செஞ்ச சுருட்டு. அங்கே இருக்கும் எல்லா மாட்டுக்கொட்டாயில் இந்த ஆமையோட ஓட வைக்குவாங்க. இது வந்து மாடுக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கும்ன்ட்டு நம்புகிறாங்க. இது மாட்டு சாணத்தினால பூசிய ஒரு மண்பானை. இது வந்து இதுல தண்ணி ஊற்றி சில்னஸ் கொடுக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னல் கோவாவில் செய்கிற ஃபென்னி யூனிட். ஸோ இதுக்கு ஃபென்னினாக்கா இது வந்து நம்ம ஒரு கல் மாதிரி. பட்டு இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து கேஷ்யூ நட்ஸில். ஸோ இந்த முந்திரி கோட்டையிலேருந்து ஃபென்னியை தயாரிப்பாங்க. இதை நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மினியேச்சர் லேக். ஸோ இது அந்த ஊரில் எப்படி லேக் இருக்கும் அது மாதிரி ஒரு மினியேச்சரை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ வந்திருக்கிறது ஒரு கோவன் கார்பெண்டர் வீட்டுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த கோவன் கார்பெண்டர்ஸ் வந்து போர்ச்சுகீஸ் போல் இந்த கோட்டு மற்றும் தொப்பியை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோட்டுங்களை பார்க்கலாம் அந்த கிளாஸில் இருக்குது. அவங்க யூஸ் பண்ண கார்பெண்டரி டூல்ஸ் கூட டிஸ்பிளேல இருக்குது.
அந்த டைமில் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பார்க்கலாம், இங்கே வேறு மதத்தில் உள்ளவங்க இருந்தாலும் ஒரே லொக்காலிட்டிலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்போ உள்ள ஜனங்க மாதிரி என்ன சிவிலைசேஷன் அட்வான்ஸ் ஆனாலும் சண்டை போட்டு விட்டு இருந்தது கிடையாது. இங்கே வந்து ஊரில் இருக்க வளையல் வியாபாரி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் ஊரில் இருக்க எல்லா வீட்லேயும் வந்து வளையல் விற்பார். ஒரு வளையல் கலருக்கும் ஒரு மீனிங் இருக்குது. சின்ன பசங்களுக்கு திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வளையல போடுவாங்க. வயசுக்கு வந்த பொண்ணுங்க விதவிதமான கலர் வளையல அடைவாங்க. மாசமாக இருக்கிற பொண்ணுங்க வந்து பச்சை கலர் வளையல போடுவாங்க. விதவைங்க இந்த கருப்பு கலர் போடுவாங்க. இந்த செக்ஷனில் வந்து கிராண்ட் செல்லரும் ஸ்வீட் ஸ்டாலும் பார்க்கலாம். அந்த டைமில் ஒரு ஸ்வீட் ஸ்டால். இது வந்து டிபிக்கல் கோவன் ஹிந்து ஃபேமிலிஸ். அந்த வில்லேஜில் அவங்க பாரம்பரியம் எப்படி இருக்குது, அந்த வீடு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு அதை மாதிரி ஒரு மாடல் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு கிராம சந்தை. ஸோ இங்கே வந்து ஊர்க்காரங்க எல்லா காய்கறிங்க மீன் எல்லாமே இங்கே விற்கப்படும். இந்த இடத்த வந்து கோவன் பாஷையில் டின்டோ என்று அழைப்பார்கள். ஊர் பக்கம் அங்கங்கே இந்த மாதிரி 2 பில்லர் இருக்கும். இது சுமை தாங்கி. ஸோ இந்த மாதிரி கூட மூட்டை எல்லாம் தூக்கின்னு போகிறாங்க ரொம்ப டிஸ்டன்ஸில். அவங்க இதை கொஞ்ச நேரம் அங்கே அது மேலே வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இதை வச்சிருக்கோம். Welcome to my house. I am Donna Maria, a typical landlady of those times. ஸோ இது வந்து டிபிக்கல் கோவன் கேத்தலிக் ஃபேமிலி. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது. போர்ச்சுகல்ஸ் கல்ச்சரும் கோவன் கல்ச்சரும் மிக்ஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து எல்லா கல்ச்சரும் மிக்ஸ் ஆகிருந்து பார்க்கலாம். அவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருக்கிற ஹேர் ஸ்டைலு. அவங்க உடுத்திருக்கிற அந்த ப்ளவுஸ் வந்து சைனீஸ் டூனிக்கில் மாடிஃபை பண்ணது. ஸோ அந்த ஸ்டைலை வச்சு இந்த ப்ளவுஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்தியன் டச் கொடுக்கறதுக்காக மேலே ஒரு துப்பட்டாவை போட்டிருக்கிறது பார்க்கலாம். இந்த வீட்டோட கிச்சன் உள்ளே கிணறு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்க ஈஸியாக தண்ணியை எடுத்து இந்த கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த கிச்சன்லேயே அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க கிணறு. அங்கே உள்ள அடுப்புக்கு மேலே இந்த சாசேஜ் தொங்க விட்டுட்டு பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்மோக்கோட இந்த ஸ்மோக்டு சாசேஜ் தயாரிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து கோகம் ஜூஸ், இது கோவன் நேச்சுரல் ஜூஸ் 20 ரூபீஸ்க்கு விற்கப்படும். ரொம்ப நல்லது. இது வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். இது வந்து ஒருத்தர் மரத்து மேலே கல் எடுக்கிறதுக்காக ஏறுற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன டெம்பிளும் இருக்குது. ஸோ இது பின்னாடி பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது. இங்கே அந்த டெம்பிளில் ஒரு ஃபுட் மார்க் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அது டிவியில் போட்டு காட்டுவாங்க இந்த ஃபுட் மார்க் எப்படி வந்துடுச்சுன்ட்டு. ஸோ அதை கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த குகைக்குள்ளே போதுக்கு முன்னாடி இங்கே பார்க்கலாம். இங்கே ஒரு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்னு போட்டிருக்கோம். ஸோ அங்கே ஒரு அனிமல் இருக்குது, போய் பாருங்கன்ட்டு. இங்கே இந்த கூண்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. இங்கே ஒரு மிரர் இருக்கும். ஸோ அவங்க மிரரை பார்க்கும்போது உங்கள் முகம் உங்களுக்கே தெரியும். அதாவது இது என்ன சொல்ல வருகிறாங்க என்றால், மனுஷனை போல ரொம்ப ஆபத்தான அனிமல் இந்த உலகத்திலே இல்லை. மனிதனை போல புறம் பிடிச்சவங்க, அப்புறமா யுத்தத்தில் குண்டுகளாக வீசுறது, ஜனங்களை சாவடிக்கிறதுன்ட்டு மனிதனை போல வேற எந்த மிருகமும் இல்லை. இது வந்து மீராபாயோட சிற்பம். இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து 1994. இந்த 30 நாளில் செஞ்சு முடித்தாங்க. இதோட ஆர்டிஸ்ட் பேர் வந்து மஹேந்திரா ஜோஸ்லினோ அர்ஜோவோ அல்வாரிஸ். இதோட ஹைட் வந்து 15 ஃபீட்டு. இது வந்து லிம்கா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் கூட வந்துருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்று நம்புகிறேன். கண்டிப்பாக இதை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.